இன்றைய வேத வாசிப்பு என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதள செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இன்றைய நற்செய்தி பொறுப்பற்ற தீர்மானங்கள். ஒரு கல்லூரியின் கால்பந்து ஆட்டத்திற்கு பின் அந்த வாலிபன் தன் நண்பனை மோட்டார் சைக்கிளில் வேகமாக தொடர்ந்தான். பலமாய் மழை பெய்ததால் தன் நண்பனுக்கு சமமாய் ஓட்டுவது கடினமாய் இருந்தது. திடீரென தனக்கு முன் வந்த சிக்னல் கம்பத்தை பார்த்தவன் வேகமாக பிரேக்கை அழுத்தவே சாலையிலிருந்து சறுக்கிய வண்டி அருகே இருந்த பெரிய மரத்தில் மோதியது. வண்டி உருக்குலைந்து அவன் கண் விழிக்கையில் அருகில் இருந்த மருத்துவமனையில் கோமா பிரிவில் இருந்தான். தேவனின் கிருபையால் அவன் உயிரோடு இருந்தாலும் அவனுடைய பொறுப்பற்ற முறை பலத்த சேதத்தை உண்டாக்கி விட்டது. தனக்கே பெரிய விளைவுகளையும் உண்டாக்கும் பொறுப்பற்ற தீர்மானத்தை மோசே எடுத்தார். தண்ணீர் பற்றாக்குறை உண்டான போது அவர் மதியீனமான முடிவொன்றை எடுத்தார். சீன் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். திகைத்து போன தலைவரை நோக்கி ஒரு கண்மலையிடம் பேசுமாறு தேவன் சொன்னார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். ஆனால் மாறாக அவன் கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அதற்கு தேவன், நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நாம் பொறுப்பற்ற முடிவுகளை எடுக்கையில் அதன் விளைவுகளை நாமே அனுபவிப்போம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நாம் ஜபத்தோடும் கவனத்தோடும் தேவனின் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் இன்று நமது அனைத்து முடிவுகளிலும் தீர்மானங்களிலும் தேடுவோம் ஆக.